ஆண்டோடு வெளியேறப்பட்ட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரில் ஆராதனையை பங்கு வருகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 8வது மாதத்தின் 30 நாள் வரையும் நம்ம நடத்தி வந்திருக்கிற ஆண்டவருக்கு உள்ளம் திறந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட இந்த சபை ஆராதனையில வந்து ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல சாத்தியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதனை ஆசீர்வாதத்துக்காய் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நேசகுமாரனும் இரட்சகருமான இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஆண்டவரே, இந்த மாதத்தில் 30 நாட்கள் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து கடந்து வந்த ஆபத்துகள் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களின் நடுவிலும் நீர் எங்களை விலக்கி ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் சபை ஆராதனையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து தேவனை ஒருமித்து ஆராதிக்கும்படி தந்திருக்கிற இந்த நேரடி ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பாடல்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையும் ஆண்டவரை சங்கீதங்கள் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரே, நீரங்களை ஆத்மாவிலே பலப்படுத்தி நீரங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனை மகிழ்ச்சியின் ஆராதனை ஆயிருக்கட்டும். இந்த ஆராதனை கலி உறுதலின் ஆராதனை ஆயிருக்கட்டும். இந்த ஆராதனை நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆராதனை ஆயிருக்கு எங்களுக்கு உதவி செய்யும். துவக்கத்தின் முடிவதை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இருக்கிற இடங்களிலே பாடல்களை உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உங்கள் வீட்டுகளில் இருந்தாலும் நீங்கள் சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறது போல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் பாடல் பகுதிகளை அருமையான அவர்கள் நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடு. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார்.
கர்த்தராக துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே,
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம இருக்கிற இடங்களில் அப்படியே அவருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிற ஆண்டவர் இனியும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, 8 மாதத்தில் 30 நாட்கள் உன்னையும் என்னையும் நடத்தி வந்திருக்கிறார். ஊழியங்களை நடத்தி வந்திருக்கிறார், குடும்பங்களை நடத்தி வந்திருக்கிறார், சபைகளை நடத்தி வந்திருக்கிறார், தேசங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவரின் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லி ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற இடங்களிலே வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீடுகளில் ஆண்டவரை உண்மையாய் ஆராதியுங்கள். Thank you Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவரை பார்ப்போமா. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சேர்ந்து பாடுங்க. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எத்தனை சூழ்நிலைகள் எதிராய் வந்தது, எத்தனை போராட்டங்களுக்கு எதிராய் வந்தது. ஆண்டவர் எந்த நிலைமையிலும் உன்னை துதிக்க வைத்திருக்கிறார். எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடுவோமா. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலோ உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலோ உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு சகலமே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி வருமா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஆண்டவரின் மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிற அந்த அன்பை நாம் நினைத்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படிக்கு இந்த ஆராதனையுடைய பிரசனம் தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு ஆங்காங்க இந்த நேரிலே ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக அருமையான மகள் சாரத் சிவா ஜெபிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்து நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட ராஜா கர்த்தாவே நீங்கும் துதிக்கும்படியாக என் தேவனை தந்த நல்ல சாத்தியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. சபையாய் ஒன்று கூடி ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் கூட வீடுகள் தோறும் கர்த்தாவே குடும்பமாய் ஆராதிக்க என் தேவனை கிருபைகளை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை பாடலை ஆசீர்வதித்த தேவன் தொடர்ந்து சங்கீதங்களையும் தகப்பனே அப்பா எங்களுக்கு தருகிற தேவ செய்தியையும் என் தேவனிங்க ஆசீர்வதித்து தாருங்க ராஜா. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை என் தேவனிங்க தாருங்க. இந்த வாரம் முழுவதும் அந்த வேத வசனம் எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யணும் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே அப்பா விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. என் தேவனிங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. என்னென்ன கஷ்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே அப்பா உங்க சமூகத்தில் தங்கள் நேரத்தை
நேரத்தை செலவழித்து அதை மேற்கொள்ள என் தேவனுக்கு கிருபைகளை தாருங்க அப்பா. ஒருவரும் கத்தாவே அப்பா கெட்டு போதும் சித்தம் அல்ல ராஜா. கத்தாவே இந்த லாக்டவுன் நாட்களில் கூட என் தேவனுக்கு கிருபையை ஒவ்வொருவருக்கும் தகப்பனை பரத்திலிருந்து தகப்பனை எல்லா நன்மைகளையும் தந்து வழிநடத்துங்க இசப்பா. கத்தாவே இந்த தேவ செய்தி கூட ராஜா கத்தாவை எப்பொழுதும் எங்களுடைய இதயத்தில் நாங்கள் அதை சுமந்து செல்ல உதவி பாராட்டுங்க. அதை நாங்கள் கதா கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கு உதவி செய்யுங்க. சங்கீதங்களினாலும் கத்தாவை எங்களை மகிழ்ச்சியாகுங்க. எப்பொழுதும் இந்த சங்கீதங்களை நாங்கள் தியானிக்க உதவி செய்தாருங்க தகப்பனை. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவட்டும் என் தேவனுடைய கிருபையும் என் தேவனுடைய பிரசனமும் எங்கள் தேவனுடைய வழிநடத்தலும் இருப்பதாக சகலத்தையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. நாமத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் இருக்கிற இடங்களில் வேதத்தை எடுத்துக் கொள்ளவும், சங்கீத பகுதி வாசிப்போம். நாம் எப்பொழுதும் ஆலயத்தில் வாசிக்கிறது போல இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். 61ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதத்தை புத்தகம் 69, 61. இப்பொழுது இந்த சங்கீத பகுதியை அருமையான சௌரன் சாம் அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்க தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். சேர்த்து வாசிப்போம். அவர் தேவனுக்கு முன்பாக என்னைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கடவுளிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் சொல்லியாக உமது நாமத்தை என்னைக்கும் கீர்த்தனப்படுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சங்கீதங்கள் நம்மை மகிழ பண்ணுகிற ஒன்று. இந்த சங்கீதம் 61 தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் அவன் வாசிக்கிறான். அவனுக்கு நன்றாய் சுரமண்டலம் வாசிக்க தெரியும். இது நெகினோத் என்று சொல்லும் பொழுது வீணை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வாத்தியத்திலே வாசித்த ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய பிள்ளையாகி அப்சலோமினாலே அவன் நெருக்கப்பட்ட நேரத்திலே அல்லது சவுல் அவனை உபத்திரவப்படுத்தின நேரத்தில் இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இந்த சங்கீதத்தை 3 விதங்களிலே பிரிக்கலாம். முதல் பகுதி தாவீது சோர்ந்து போன நிலைமையிலே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். 1-2 வசனங்கள். இரண்டாவது பகுதி 3 - 5 வசனங்கள். அந்த வசனங்கள் தாவீதுடைய திட நம்பிக்கை. சோர்ந்து போன நேரத்திலும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவனுக்கு இருக்கிற திட நம்பிக்கையை அந்த 3-5 வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது தாவீது ஆண்டவரிடத்தில் செய்கிற பொருத்தனைகளை அங்கே பார்க்கிறோம். அவன் பொருத்தனையோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை. நான் கண்டிப்பாய் உடைய கூடாரத்திலே சதா காலத்திலும் தங்குவேன், ஒரு செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை. அன்றைய பிள்ளையே, இந்த காலை ஆராதனையிலே நம்பிக்கையோடு ஆராதியுங்கள். நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலும் எலியாவை போல சோர்ந்து போன நேரத்திலும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் பொய்ந்து போன உள்ளத்தை தேற்றுகிற ஆண்டவர், சோர்ந்து போன உனக்கு பலன் தருகிற ஆண்டவர் உனக்கு பலன் தந்து நடத்துவார். மாத்திரமல்ல, கடைசியில் அவன் சொல்லுகிறான், பொருத்தனை. பொருத்தனை என்பது ஒரு மேலான ஒன்று. இன்றைக்கு
8வது மாத கடைசி நாளில், இந்த 30வது நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டுடைய பிள்ளையே, பொருத்தனை செய்து ஆண்டவரை ஆராதித்துப்பார். ஒரு பெரிய விடுதலை நீ காண்பாய். பொருத்தனை செய், பொருத்தனை செய்கிற பொருத்தனை நிறைவேற்று. ஆண்டவரே, நான் செய்கிற பொருத்தனை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லி ஆராதித்து பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை ஆராதிப்போமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஆராதனை ஒரு மகிழ்ச்சியின் ஆராதனை. தேங்க்யூ லார்ட். எல்லா பிள்ளைகளும் உள்ளம் திறந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ. ஆமென். கண்ணீரை கண்டு உனக்கு விடுதலை தருகிற ஒரு ஆராதனை. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட thank you Lord.
ஹalleluya ரதரணமனவலோசே ஹalleluya ஆமென் 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 ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் ஆதாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் உன் கண்ணீரையும் காண்கிற ஆண்டவர் நீ ஆராதிக்கிற தேவன் ஸ்தோத்திரம் உன்னை காண்கிற தேவன் சேர்ந்து சொல்வோமா ஹalleluya ஆமென் ஆண்டவரே ஹalleluya ஆமென் ஹalleluya புத்தி உள்ள ஆராதனை பக்தி உள்ள ஆராதனை சொல்லுங்க புத்தி உள்ள ஆராதனை பக்தி உள்ள ஆராதனை கண்ணீர் ஆராதனை கழிப்பான ஆராதனை அவனுடைய பயப்படாத உன் கண்ணீர் நிச்சயமா உனக்கு கழிப்பை கொண்டு வர போகிறது சொல்லுவோமா கண்ணீர் ஆராதனை கழிப்பான ஆராதனை அபிஷேக அபிஷேக ஆராதனை ஆண்டவருக்கு ஆராதனை சொல்லுங்க அபிஷேக ஆராதனை ஆண்டவருக்கு ஆராதனை ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆராதனை துதியின் பாத்திரருக்கு ஆராதனை சொல்லுவோமா ஸ்தோத்திர ஆராதனை துதியின் பாத்திரருக்கு ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை பக்தி உள்ள ஆராதனை உன்னுடைய பக்தி ஒரு நாள் வீணாய் போகாது பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிற ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளையே உனக்கு நிச்சயமாய் ஒரு கழிப்பை தருவார் ஆண்டவருடைய நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நோக்கிப்பார் உன் கண்ணீரை மாற்றுவார் ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்ணீரை கண்டே நான் உன்னை குணமாக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை குணமாக்குகிறவர் கர்த்தர் இருக்கிறார் உரவலரணமனவஸ்தே ஓ விபவலரணமனபுதனா கண்ணீரை காண்கிற ஆண்டவனை குணமாக்குகிறார் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறார் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் உனக்கென்று ஒரு ஊற்றை திறக்கிறவராய் இருக்கிறார் பயப்படாது உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் உன் கண்ணீரை வெறுமையா விட மாட்டாரு தேவனுடைய பிள்ளையே ஒரு ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கிடைத்தது என்று சொன்னார் ஒரு அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கிடைத்தது என்று சொன்னார் காலை ஆராதனை உன்னை கண்ணீர் நிச்சயமாய் பதிலுக்கு தர போகிறார் ஹalleluya சேர்ந்து சொல்வோமா கண்ணீர் ஆராதனை கழிப்பான ஆராதனை சொல்லுங்க கண்ணீர் ஆராதனை கழிப்பான ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை துதியின் பாத்திரಕ್ಕೆ ஆராதனை சொல்லுவோம் ஸ்தோத்திர ஆராதனை துதியின் பாத்திரಕ್ಕೆ ஆராதனை ஹalleluya ஹalleluya சேர்ந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை ஆராதிங்க உன்னதவேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே உன்னதவேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே புகலிடமே அடக்கலமே
உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளே. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளே. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அருநீரே உன் கேடகமானீரே. காக்கும் அருநீரே என் கேடகமானீரே. உம்மிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உம்மிடமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளே. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளே. சிறகுகளால் அரவணைத்து ஓடுகிறீர். சமூகம் தான் நிரந்தர நீரோடை. சிறகுகளால் அரவணைத்து ஓடுகிறீர். உம் சமூகம் தான் நிரந்தர நீரோடை. நிமிரச் செய்தீரே நிரந்தரமானீரே. செய்தீரே நிரந்தரமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே என் என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளே. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளே. சேர்ந்து சொல்லுங்க. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ நிழலில் நான் தங்கியுள்ளே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. சேர்ந்து சொல்லுங்க. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளே. உன்னதரே உம் பாதுகாப்பு வாழ்கின்றே. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு அரணான அடைக்கலம். நீர் எங்களுக்கு கோட்டை ராஜா. இந்த பரிசுத்த ஆண்டவரே சபை ஆராதனையிலே ஆங்காங்கு தங்கள் வீடுகளை இங்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இந்த நேரில் ஆராதனையிலே பங்கு பெறுகிறவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜீவன் உண்டாவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். திருடன் திருடவும் கொல்லும் அழிக்க வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு பரிபூரண ஜீவனை ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்குள்ள நீ கட்டளிடுவீராக. தகப்பனே, இந்நாட்களில் ஆண்டவரே சரீர பலவீனத்தினாலே ஆண்டவரே இந்த நாட்களில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளிலே ஆண்டவரே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி நல்ல சுகத்தை கொடு. இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கரம் பிடித்து நடத்துவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம்
பிறந்த நாள் காண்கின்ற, திருமண நாள் காண்கின்ற தேவ மக்களை ஆசீர்வதித்து நல்ல தீர்க்காயுசும் நல்ல ஆண்டவரை செழிப்புள்ள குடும்பங்களுமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் கைகளிலே ஒருவரை ஒப்புக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் கரத்திலிருந்து ஒவ்வொருவரை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் ஆங்காங்கு காணப்படுகிற ஆண்டவரே வியாதிகள் மறைந்து போகட்டும். ஆண்டவர் தேசத்தில் காணப்படுகிற இந்த கொள்ளை நோய் சீக்கிரமாய் மறைந்து போகட்டும். இந்த தேசத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை சேவிப்பதற்கும் தடையில்லாமல் இருக்க நீர் உதவி செய்வீராக. தேசத்துக்கு சேமத்தை தாரும் ஆண்டவரே. உங்கள் குறைகள் குற்றங்களை தயவாய் மன்னி தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இந்த நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு ஔஷதமாய் இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த சபை ஆராதனைகளை ஆங்காங்கு இந்த நேரில் ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் முகங்களை நிச்சயமாய் ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார். இந்த காலையில் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தையிலிருந்து தேவ செய்தி நான் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் எடுத்து பாருங்கள். இப்பொழுது அதை நாம் வாசிக்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீர்க்கதரிசிகளை வேதம் 2 வகைகளில் பிரிக்கிறது. பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள். செப்பனியா சிறிய தீர்க்கதரிசி வரிசையில் வருகிறார். பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயாவில் இருந்து தானியேல் வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசி வரிசையில் வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செப்பனியா கிறிஸ்துவுக்கு முன்பாக 614ஆம் வருஷத்திலே 641ஆம் வருஷத்திலிருந்து 610ஆம் வருஷம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் நாட்களிலே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை, அந்த ஜனத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் செய்த காரியங்களினால் ஏற்பட்ட விளைவுகளை எச்சரித்து தேவனுடைய ஆக்கினையை ஆண்டவர் அகற்றி இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லுகிற வார்த்தையை அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையின் விளைவுகளை அனுபவித்தார்கள். தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலே ஆண்டவர் சில ஆக்கினைகளை அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். அந்த ஆக்கினை வரும் பொழுது அவர்கள் வேதனைப்பட்ட நேரத்திலே தீர்க்கதரிசி இப்பொழுது ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி தீங்கை காண மாட்டாய். பாருங்கள், உன் ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே உன் இருக்கிறார். நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பாய். பாருங்கள், அவரது ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி சத்துருக்களை விலக்கி உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீங்கை காணக்கூடாது, தீங்கு எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி
நாம் எண்ணுகிற காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அருமையானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இனி ஆண்டவர் எல்லாம் செய்துட்டார், அகற்றிட்டார், சத்துருக்களை எல்லாம் நீக்கிவிட்டார், உன் நடுவில் இருக்கிறார். ஆனா நீ தீங்கை இனி காணாம இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் இந்த காலையில விரும்புகிறேன். முதல் காரியம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலே இயேசு ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வாசிக்க கேட்போமா? அதற்கு பின்பு இயேசு அவனை தேவ ஆலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. பாருங்கள், 38 வருஷம் வியாதியாய் படுத்திருந்த ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருந்தான். எத்தனையோ பேரை அவன் எதிர்பார்க்கிறான், ஆனால் அவன் சுகமடையவில்லை. இயேசு அந்த இடத்துல வருகிறார். பாருங்கள், இந்த 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷனை குறித்து கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருந்திருப்பான், அவன் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருந்திருப்பான். அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் பொழுது அந்த குளத்திலே முதலில் இறங்குகிறவன் சுகமாவார்கள் என்கிற அந்த நம்பிக்கையிலே அந்த குளத்திலே அவன் இருக்கிறான். ஆனால் அவன் இறங்குவதற்கு முன்பே மற்றவர்கள் இறங்கி விடுகிறார்கள், இவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, நம்பிக்கையோடு 38 வருஷம் இருந்திருக்கிற அவனை இயேசு அந்த இடத்திலே கண்டு, அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது அவன் சில வார்த்தைகளை இயேசுவிடத்திலே சொன்னான். ஆனால் ஆண்டவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்ன அந்த மாத்திரத்திலே அவன் சுகமானான். அதற்கு பின்பு இயேசு அவனை எங்கே பார்க்கிறார் என்றால் தேவாலயத்தில் பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரத்துல சுகத்துக்கு வருவாங்க, சுகம் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா இவன் சுகம் பெற்றவன் அதற்கு பின்பு எங்க வந்தான் என்றால் ஆலயத்திலே இயேசு அவனை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த சத்தியம் நமக்கு ஒன்றை கற்றுத் தருகிறது. இயேசு உன்னை சுகமாக்கின பின்பு நீ இருக்க வேண்டிய இடம் ஆலயம், நீ வர வேண்டிய இடம் ஆலயம், நீ காணப்பட வேண்டிய இடம் ஆலயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் தேவாலயத்தில் அவனை பார்த்த பொழுது இப்ப அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாருன்னா, நீ ஆலயத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நீ ஆலயத்துக்கு வருகிறாய் நல்லது, ஆனால் இனி அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்போ தேவனுடைய பிள்ளையே, இனி நீ தீங்கை காணாதிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. முதல் காரியம் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் செய்த எல்லா பாவத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விலக்கி விட்டார். இனி நீ பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து போதும். பாருங்கள், இனி நீ யாரல்ல, அந்நியன் அல்ல. இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஆனா இனி நீ யாரல்ல, அந்நியன் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தனுக்கு பேர் மூத்தவன், ஒருத்தவன் அடுத்தவனுக்கு பேர் இளையவன். இவங்களுக்கு பேர் சொல்லல, மூத்தவன் இளையவன். இளையவன் பாவம் செய்து தகப்பனை விட்டு போனா, உணர்ந்து புத்தி தெளிந்து தகப்பனத்துல வந்துட்டான். ஆனா மூத்தவன் இப்ப வீட்டுக்குள்ள வராம வெளியே நின்றுட்டு இருக்கிறான். அப்போ இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே நிற்கிறான், அந்நியனை போல வெளியே நிற்கிறான்.
அப்போ போய் அப்பா கூப்பிடுறாரு, டேய் நீ அந்நியன் கிடையாது, நீ எப்பவும் என் பிள்ளை, நீ வீட்டுக்கு உள்ள வா என்று சொல்லி அவன் இடத்துல சொன்ன பொழுது, நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன், நீங்க எனக்கு இதெல்லாம் செய்தீங்களா, செய்யலையே என்று சொல்லி வருத்தப்பட்ட நேரத்திலே அந்த தகப்பன் சொல்லுகிறார், நீ எப்போதும் என்னிடத்தில் இருக்கிறாய், என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லுகிறான். நீ வெளியே அந்நியரை போல இருக்கிறாய், நீ அந்நியர் அல்ல, நீ வீட்டுக்குள்ள இருக்கணும், நீ தேவனுடைய வீட்டார். அநேக ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகள், நன்மை பெற்ற ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருவது கிடையாது, ஆண்டவரை ஆராதிப்பது கிடையாது, அந்நியரை போல காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அந்நியன் அல்ல, தேவனுடைய வீட்டார் என்கிற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த சபை முழுவதும் ஆராதனையிலே நீ ஆராதனை ஸ்தலத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும், நீ தேவனுடைய வீட்டார் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீ தீங்கை காணாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் இனி பாவம் செய்யாதே. இரண்டாவது, இனி நீ அந்நியராய் இருக்காதே. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் தங்களை அந்நியராய் காண்பிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையை போல அவர்கள் தங்களை காண்பிக்கிறதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்நியராயிராதீர்கள். மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் போதும். தீங்கு வராமல் இருக்கணும். நாம யாரா இருக்க கூடாது, குழந்தைகளாக இருக்க கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நாம் இனி யாராக இருக்கக்கூடாது, குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை என்று சொல்லுகிறது பலனில்லாத வாழ்க்கை. குழந்தை எப்பொழுதும் இன்னொருவரை சார்ந்து வாழும். நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். குழந்தைக்கு பலன் கிடையாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வாசித்து பாருங்கள். குழந்தைக்கு பலன் இருக்காது. அந்த குழந்தை பலன் இல்லாதது என்று சொல்லப்படுகிறது. குழந்தை என்பது எப்பொழுதும் பால் உண்கிற அனுபவத்தை காட்டுகிறது. எப்ப பார்த்தாலும் சில ஆட்களுக்கு ஸ்தோத்திரம் சுவிசேஷத்துல சங்கீதத்தையே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்தையே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது குழந்தையின் அனுபவம். நீங்கள் வளர வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபத்துல வளரணும். உங்களுக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்றதல்ல, நீங்களே ஜெபித்து பழக வேண்டும், நீங்களே ஜெபத்திலே வளர வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி குழந்தைகளாகிராமல் வளருகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான குழந்தையின் அனுபவம் என்று சொல்லுகிறது பொறாமை. குழந்தைகளுக்கு தான் பொறாமை. வளரும் பொழுது பொறாமை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். வாக்குவாதம், பேதங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இனி நீங்கள் குழந்தைகளாகிறார்கள். குழந்தைகளுக்கு மேடு பள்ளம் தெரியாது, கீழே விழுந்துரும். அதனாலதான் குழந்தையின் அனுபவம் வேண்டாம் என்று ஆண்டவருடைய தாசனாகிய பவுல் சொல்லுகிறார். குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரம் நன்மை தீமை எது என்று தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பகுத்தறிகிற தன்மை அதிகமாக இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எங்கே விஷம் இருக்கிறது, எங்கே ஸ்தோத்திரம் அருமையானவர்களே தீமையான காரியம் இருக்கிறது தெரியாது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள் சொன்னால் இனி தீங்கை காணாதிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி பாவம் செய்யாதிருங்கள், இனி அந்நியராயிராதீர்கள், இனி குழந்தைகளாயிராதீர்கள். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளையே, அவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே அந்த முகத்தை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. ஸ்தோத்திரம். தீங்கு விலகி போகும். ஸ்தோத்திரம். சேர்ந்து ஒரே ஒரு பாடல் கவியை பாடுவோமா? அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. 1000 10,000 பேர்கள் உன்
விடாதே உன் தேவனும் தாவரமே அவசரங்களின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் ஓடுவார் அவசரங்களின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் ஆபத்திலும் அவரை நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை காப்புவித்தேன் கொஞ்சம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரணமா என்னை காப்புவித்தேன் மற்றும் ரட்சிப்பாரே ஆத்துமனே சரணமா அவசரங்களின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் அவசரங்களின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் ஓடுவார். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த சபை கூடிவருதலின் ஆராதனையிலே நாங்கள் ஒருமித்து ஆங்காங்க இருந்தாலும் இந்த நேரலை ஆராதனையை பங்கு பெற்று உமை உயர்த்தும்படி தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை பங்கு பெற்ற சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீரில் தந்த பாடல்கள் சங்கீதம் இந்த நல்ல வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்தரும் ராஜா. வியாதிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் விலகட்டும், தங்கள் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, விக்கினங்கள் எல்லாம் கடந்து போகட்டும். ஆண்டவரே, சீக்கிரமாய் என் தேசத்திலே நல்ல ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ராஜா. தேசத்தில் காணப்படுகிற கொடிய ஆண்டவரே கொள்ளை நோயின் தாக்கங்கள் விலகி போகட்டும். சபைகள் ஆண்டவரை திறக்கப்படட்டும். ஆலயங்களிலே கூடி ஆராதிக்கிற ஆராதனை சீக்கிரமாய் நடக்கட்டும். நாம மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னியும். கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய விலாசம் மற்றும் போன் நம்பர்கள் இந்த யூடியூபில் இருக்கிறது. பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.